ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோடை காலத்தில் சாப்பிடக்கூடாத ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நம்மள பலருக்கும் உடலில் உஷ்ணம் அதிகரிச்சிடும். கோடை காலத்தில் கொளுத்தும் வெயிலை சமாளிக்க நாம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிக அளவில் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும். இது நமது உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவும். நீங்கள் சாப்பிட்ற உணவில் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவாக இருந்துச்சுன்னா நல்லது. சில உலர் பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நமது உடலில் சூட்டை அதிகரித்து விட்டுரும். இது போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வகைகளை கோடை காலத்தில் தவிர்த்துறது நல்லது. அது எந்த வகை ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உலர்ந்த மாங்காய். சம்மர் சீசன் அப்படின்னாலே நம்மள பலருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாம்பழம் தான். ஆனால் இந்த மாம்பழத்தை அதிக அளவில் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கே கேட விளைவிச்சிரும். இந்த சம்மர் சீசனில் வருஷம் முழுவதுக்கும் தேவைப்படுற மாங்காய் ஊறுகாய் போன்றவற்றையெல்லாம் இந்த மாங்காவை வச்சு நம்ம தயாரித்து வச்சுக்குவோம். அதே போல் மாங்காய் உப்பு கண்டம் போட்டு கூட சில வீட்டில் எடுத்து வச்சுக்குவாங்க. இது போன்ற மாங்காய் சார்ந்த உணவுப் பொருட்களை செஞ்சு வச்சுட்டு வெயில் காலம் முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த உலர்ந்த மாங்காய் வெயில் காலத்தில் உடல் சூட்டை வேகமாக உயர்த்திடும். அதனால வெயில் காலத்தில் உலர் மாங்காயை சாப்பிட்றத தவிர்த்துடுறது நல்லது. ஏலக்காய். கோடை காலத்தில் அதிகமாக ஏலக்காயை எடுத்துக்கக்கூடாது. உடல் சூட்டை அதிகரிக்கிற தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. இது வெயில் காலத்தின் போது இன்னும் அதிகமாக உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செஞ்சிடும். இதனால் கொளுத்தும் வெயிலிருந்து தப்பிக்க ஏலக்காயை சேர்த்து டீ குடிக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் ஏலக்காயை சேர்த்து சமைக்கிறோம்ல, அந்த ஸ்வீட் வகைகளையும் கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. உலர் அத்திப்பழம். இந்த சம்மர் சீசனில் உலர் அத்திப்பழங்களை சாப்பிட்றத தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா உலர் அத்திப்பழங்களில் அதிக அளவு இனிப்பு சுவை நிறைஞ்சிருக்குது. இது நம் உடலோட வெப்பநிலையை அதிகரித்து விட்டுரும். கொளுத்தும் கோடையில் உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலர் அத்திப்பழத்தை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. பிஸ்தா பருப்பு. ஆரோக்கியமும் சுவையும் நிறைஞ்ச ஒரு ட்ரை நட் அப்படின்னா அது பிஸ்தா தான். இது நமது உடலுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது. அதே போல் இந்த பிஸ்தாவில் அதிக கலோரிகளும் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த சம்மர் சீசனில் ஏற்கனவே உடலில் நீர்ச்சத்து குறைவாக தான் இருக்கும். நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறதோட அதிக கலோரி கொண்ட இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிட்ற போது உடல் உஷ்ணம் இன்னும் அதிகமாயிரும். ஒருவேளை பிஸ்தா சாப்பிடணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு வந்துருச்சுன்னா கோடை காலத்தில் 2 பிஸ்தா மட்டும் சாப்பிட்றது நல்லது. இந்த பிஸ்தாவை அளவாக சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த வீடியோவில் சம்மர் சீசனில் அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.